வாழு வாழ விடு. உழைக்கிறவன் பூரா என் பின்னால் இருக்கிறா. தெரிக்க விடலாமா? ப்ரோ என்னைக்கும் விடாமுயற்சி திருவினையாக்கும். அனிருத் பிளாஸ்ட் ப்ரோ. மேல ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே முடியல. கடைசி ட்விஸ்டாவே ட்விஸ்ட் வச்சு வச்சிட்டாங்க. தல தரிசனம். தலதா எப்பவுமே தலதா. தல ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. நல்லா சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்குனா படம். செமையா இருக்கு. வந்து பாருங்க. எல்லாம் வாங்க ஜாலியா போங்க. மெல்லிசான கோடு ஒவ்வொரு நொடியையும் நானா செதுக்குனதுடா. இதான் நான் இப்படிதான் வளர்ந்த. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். நம்ம எப்போ போல் இன்றைக்கி நம்ம அந்தியூர் சாய் சிந்து சினிமாஸுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்குறோம். நாளைக்கு வந்து விடாமுயற்சி ரிலீஸு தலை அஜித் இது. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஆர்வமாக வந்து ஃப்ளக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு எல்லாம் ஃப்ளக்ஸ் கட்டுறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா பர்கூர்லேருந்து வரோம். தலை படம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த தேட்டரில். அதனால் ஃப்ளக்ஸ் அடிக்க போகிறோம். வந்துட்டு இருக்கு. அதனால கேங்கா எத்தனை பேர் வரீங்க? ஒரு 15-20 பேர். 20 பேர் வரீங்களா? பர்கூர்ல டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? காலையில ஃபர்ஸ்ட் புக் பண்ணியாச்சு. ஏதோ எந்த திருவிழானாலும் சரி என்னன்னாலும் சரி தலை ஃப்ளக்ஸ் வச்சிருவோம். ஃப்ளக்ஸ் வச்சிருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆனால் எங்கிருந்து எல்லாம் வந்துடுவாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடியில எங்க ரசிகர் ஷோ கொண்டாடிட்டு இருந்தீங்க? பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஈரோடு, அந்த மாதிரி கோயம்புத்தூர் அந்த மாதிரி. அங்கே வெளியில போயிருவீங்க? வெளியில வேலைக்கு போயிடுவோம். அங்கே வந்து அப்போ லோக்கலால தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாங்கள மூலியமாக போயிட்டு ஃபர்ஸ்ட் எங்கே இருந்தாலும் போயிடுவீங்க. பொங்கலுக்கு வர நான் 40 பேர் ரெடியாக இருந்தோம். கொஞ்சம் ஒர்க்கு அந்த மாதிரி பாதி பேர் போயிட்டாங்களா. சரி நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும்ட்டு பண்ணுறோம். ஓகே சரி. உங்கள் தலை டைலாக்ல உங்களுக்கு பிடிச்ச டைலாக்ஸ் எல்லாம் என்னென்ன? தலை டைலாக்னா பார்த்தா தெரிக்க விடலாமா நல்லா இருக்கும். உங்களுக்கு எல்லா டைலாக்கும் பிடிக்கணும். எல்லாமே பிடிக்கணும். இல்லை ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக இவர் சொன்ன மாதிரி இப்போ தெரிக்க விடலாமான்னு சொன்ன மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டைலாக்? இல்லை என்னை தாண்டி தொடரா பார்க்க சொல்லுவார்ல வீரம் படத்தில், அது சூப்பராக இருக்கும் எனக்கு. வாழு வாழ விடு. வாழு வாழ விடு. வாழ விடு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் இன்னொன்று ஆக்சுவலாக இன்றைக்கி இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளக்ஸ் ஓட்டுறதுக்கெல்லாம் வந்துருக்குறாங்க. ஃப்ளக்ஸு ஃபுல்லாகவே நம்ம அந்தியூர் ரோட்டு பாளையத்தில் முரளி தான் வந்து ஃப்ளக்ஸு என்ன கூப்பிடணும். இப்போ இன்றைக்கி எத்தனை ஃப்ளக்ஸ் இருக்குங்க முரளி? நான் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு ஒரு 25 ஃப்ளக்ஸ் வருது. 25 ஃப்ளக்ஸ் பக்கமாக வரும் கண்டிப்பாங்க. ஓகேங்க. இப்போது வந்து ஒரு 4-5 தானே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்களா? அதுக்கு மேலே ஃபேன்ஸாக பார்த்து எல்லா இடத்துலையும் வைக்கிறதுங்க. ஓ வெளியிலையும் வைப்பாங்களா? கண்டிப்பாங்க. சரி தேட்டர் இல்லாமல் வெளியிலையும் ஃப்ளக்ஸ் வைப்பாங்க? கண்டிப்பாங்க வெளியே வைப்பாங்க. தலை அஜித்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. இப்போ வந்து ஃப்ளக்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓ பெரிய ஃப்ளக்ஸ் ஆட் இருக்குதப்பா. சவுண்டு பாருங்க. ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் உழைக்கிறவன் பூரா என் பின்னால் இருக்கிறா. ரெட்டுனா நீ பெரிய அப்படி ஒரு போலீஸ்காரர் கேட்ப அப்படிங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் அப்படி, என் ஃபோட்டோ வச்சிருக்கிறவன் எவனுமே வந்து திரட்ட மாட்டான். அனைவருக்கும் வணக்கம். அஜித்துங்கன்றது கடவுள். அவன் எல்லா விடாமுயற்சிகளும் வந்து இப்போ படம் வெற்றிகளும் அடைய வேணும். அதாவது வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ விடாமுயற்சி கிட்டத்தட்ட 756 நாள் காத்திருப்புக்கு பிறகு ரசிகர்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு நிற்கிறாங்க. விடாமுயற்சி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். விடாமுயற்சி எக்ஸ்பெக்டேஷன் விட தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற எக்ஸ்பெக்டேஷன் தான் எங்களுக்கு அதிகம். நாங்கள் தான் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து நகரத்தலைமை ஒரு அஜித் ஃபேனாக ரொம்ப சிம்பிளாக நாங்கள் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது அப்படியே டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு வந்துருக்குது. இதுக்கு வந்து என் வீதி, எனக்கு இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ண தேட்டர் ஓனர்ஸு இவங்க எல்லாரையும் வந்து இந்த டைமில் தேங்க் பண்ணிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த தடவை ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பத்மபூஷனாக தலைக்கு வந்து பத்மபூஷன் அவர் கிடைச்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிற படங்கிறதுனால அவருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலை படம் மட்டும் இல்லை, விடாமுயற்சி மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படமும் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு
என்னோட வாழ்த்துக்கள். இந்த படமும் பெரிய வெற்றி அடையணும், விடாமுயற்சி பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். இது என்னோடய டீம் எல்லாமே. இது வந்து ஒன்றிய தலைவர் மூர்த்தி அண்ணன், இது எல்லாமே எங்களோட டீம். ஓகே, தலை டைலாக்ல உங்களுக்கு பிடிச்ச டைலாக்? வாழு வாழ விடு, வாழு வாழ விடு. ஓகே, வாழு வாழ விடு. வாழ விடு தான். வேற ஏதாவது உங்களுக்கு டிஃபரெண்ட் டைலாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தலை டைலாக்ல தெரிக்க விடலாமா இந்த தாண்டி தொடரா பார்க்கலாம். எண்ணம் போல் வாழ்க்கை தலை டைலாக்ல பிடிச்ச டைலாக்? வாழு வாழ விடு. உங்களுக்கு பிடிச்ச டைலாக்? வாழு வாழ விடு. செம்மையா இருக்குண்ணா. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்குதுங்களா? செம்மையா இருக்கு கண்டிப்பா. ப்ரோ படம் எப்படி இருக்குங்க ப்ரோ? பார்க்க வேண்டிய படங்க, கண்டிப்பா பார்க்கலாம். படம் பயங்கர தலை மாசுங்க. படம் எப்படி இருக்குங்க ப்ரோ? அண்ணா படம் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். மாசுனா படம் எப்படி இருக்கு? பட்டாசா இருக்குங்க ப்ரோ. என்னைக்கும் விடாமுயற்சி திருவினையாக்கும். அனிருத் பிளாஸ்ட் ப்ரோ படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு ப்ரோ? படம் சூப்பரா இருக்கு. மாஸ் அப்படி மட்டும் அப்படியே பிடிச்சுக்கோ. ஒண்ணு முடியல வேற லெவல். ஒண்ணு சொல்றேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா? சூப்பர். படம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே முடியல. அடுத்து ட்விஸ்டாவே ட்விஸ்ட் ஒதுக்கி வச்சிட்டாங்க. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. தல தரிசனம். தலதான் எப்பவுமே தலதான்.
ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ படம். செகண்ட் ஹாஃப் நல்லா சொன்ன மாதிரி ஆக்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி த்ரில்லாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக ஒரே டைலாக் தான், எல்லோரும் எல்லாவும் கைவிடும்போது உண்மை நம்பு. நல்லா இருந்துச்சு. நம்ம இருக்குண்ணா படம் செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு, வந்து பாருங்க. எல்லாம் வாங்க, ஜாலியாக போங்க. ப்ரோ படம் ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. பைக் வீலிங் அடிச்சு பார்த்துருப்பீங்க, கார் வீலிங் அடிச்சு பார்த்துருப்பீங்க. மாறின மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா ராக்கிங், நல்லா ட்விஸ்ட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அது நார்மல் தலைப்படம் மாதிரி இல்லை. தலை ஆக்ஷனு கேமரா எல்லாம் நல்லா ஒர்க்காக நல்லா பண்ணிக்கிறாங்க. தலைப்படம் எக்ஸ்போர்ட் பண்ணி வர வேண்டாம், நார்மல் ஒரு படம் மாதிரி பண்ணி வந்தால் பயங்கரமான ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. தரமாக இருக்குது படம், வேறு லெவல் இருக்குது, செம்மையாக இருக்குது. கம்பேக்னா அப்படி தான் இருக்கும். சூப்பர். படம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணா. டிஃப்ரெண்ட்டான ஒரு அஜித்தை பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிளாஸான ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி. அவ்வளோ எப்படின்னு ரொம்பலாம் சீன்லாம் போடாமல் என்ன கதைக்கு தேவையோ ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். பட் எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு நாளில் என்ன நடக்குது அப்படிங்கிற கதையை ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 2 times 3 times கூட இந்த படத்தை நான் பார்ப்பேன். ப்ரோ உங்களுக்கு ப்ரோ சர்க்கஸ் ரிவ்யூ கொடுத்துருக்குறான். படம் சும்மா நல்லாவே இல்லை. நோ கமெண்ட்ஸ். எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உண்மை நம்பு.